பட் யூஸ்வலாக யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா உங்கள் பேரண்ட்டில் யாருமே வந்து டிகிரி படிச்சிருக்கக்கூடாது, ஃபாதரோ மதரோ, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்கள் பிரதரோ சிஸ்டரோ வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கக்கூடாது அல்லது கிராஜுவேட் படிக்கும்போது இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் பிஎஸ்சி வந்து படிச்சிட்ருக்காங்க பட் இன்னும் முடிக்கலை, அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து அவங்க எடுத்துக்கல, ஃபஸ்ட் கிராஜுவேட் அதில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எங்கர் பிரதராகவோ எங்கர் சிஸ்டராகவோ இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா உங்கள் பிரதரோ சிஸ்டரோ டிப்ளமோ படிச்சிருந்துருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாங்கன்னா அது கிராஜுவேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொடுக்கும்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம், தாசில்தார்ட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் காலேஜில் கூட சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.